ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கியூட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பால் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டிலையே உள்ள பொருளில் நம்ம சுலபமாகவே பண்ணிடலாங்க. இப்போ நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க, இதுக்கு 2 பொருள் தான் தேவைப்படும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்காக நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி கறந்த மாட்டோடைய பால் தான் நாங்கள் இன்றைக்கி சேர்த்துருக்கோம், அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக. இப்போ நம்ம பாலை நம்ம அடுப்பில் ஊற்றிட்டு நல்லா பால் குறையிற அளவுக்கு நல்லா நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு நாங்கள் மிஸ் பண்ணாமல் காட்டுறோம். இந்த பால் நல்லா குறைஞ்சி வர்றதுக்கு அரை மணி நேரமாவது ஆகும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கைவிடாமல் கிளறுங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஸோ பார்த்து பண்ணுங்கள். நீங்கள் சைடில் உள்ள அந்த ஆடையெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டே வாங்க. இதோடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேனில் இந்த இது ஒட்டாமல் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி கிண்ட இது மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம். ஸோ ஆற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்துடும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி உங்களுடைய கைகளை வச்சு நல்லா இது மாதிரி உதிட்டு விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி உங்களுடைய கைகளை வச்சு உதிர்த்து விட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பல்ஸ் மட்டும் கொடுக்கணும். ஸோ ரொம்ப அரைச்சிடாதீங்க, அதுலேருந்து எண்ணெய் மாதிரி திரண்டு வந்துடும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் பல்ஸ் கொடுத்து. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் ஒரு அகலமான பாத்திரத்தில் இதை நம்ம சேர்த்துட்டு நல்லா பரவலாக விட்டுட்டு இதை நம்ம கொஞ்ச நேரம் ஃபேனில் ஆற விட்டுறணும். மறுபடியும் நம்ம அரைச்சிடலாம். இது மாதிரி நம்ம எத்தனை தடவை செய்யணுமோ அத்தனை தடவை நமக்கு நல்லா ஃபைனாக மில்க் பவுடர் கிடைக்கும். நாங்கள் இன்றைக்கி ரவை பதத்தில் நாங்கள் அரைச்சி எடுத்திருக்கோம். உங்களுக்கு இன்னும் நைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அகலமான பாத்திரத்தில் அதை பரவலாக விட்டுட்டு மறுபடியும் ஃபேனில் ஆற வச்சுட்டு இதே மாதிரி நம்ம இதுலேயே நம்ம பல்ஸ் கொடுத்து தான் அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 100 கிராம் சர்க்கரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை நம்ம பல்ஸ் கொடுத்து தான் அரைக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான மில்க் பவுடர் ரெடி. நீங்களே பார்த்துருப்பீங்க, இதில் நம்ம 2 பொருள் தாங்க சேர்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பாய், தேங்க்யூ.